நீ தானே இவங்களை இறக்கி விட்ட, இவங்க இந்த ஃபேமிலி வந்து எங்கே யார் அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. இவங்க வசிக்கக்கூடிய இடத்த வந்து தனித்தனி வீடுகளாக காட்டுறாங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் வந்து சசிகுமாரும் சிம்ரனும் நடிச்சிருக்காங்க முக்கிய கதாபாத்திரத்தில். இது எந்த மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை வல்வெட்டித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இலங்கையில். அங்கேருந்து வந்து அகதி மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாக ஒரு கள்ளத்தோணியில் ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. யார்? சிம்ரன், நம்ம சசிகுமார். அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. பெரிய பையன் வந்து காலேஜில் படிக்கிறான், சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிறான். இந்த 4 பேரும் வந்து ஒரு படகுல கள்ளத்தோணியில் ஏறி நம்ம ராமேஸ்வரம் வந்து இறங்குறாங்க. அங்கே நில்லுங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ராமேஸ்வரத்தில் யோகி பாபு இருக்கார். அதாவது அந்த சிம்ரனோட பிரதர் இருக்கார். ஸோ அவங்க இறங்கினவொன்னே கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்து அவங்களை பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சி வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. சொன்னவொடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க அதில் போலீஸ் கான்ஸ்டபிளாக வரக்கூடிய திலக் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து இறக்கி விட்டுறாரு. அங்கேயே நான் இறக்கி விட்டுறேன், நீங்கள் வந்ததும் தெரிய வேணாம், போனதும் தெரிய வேணாம், அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போங்க, ஆனால் எங்கேயும் போய் இலங்கை தமிழ் மட்டும் பேசிடாதீங்க, உங்களை அடையாளப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக போய் சென்னைக்கு வர்றாங்க. இவருடைய தாய்மாமா வந்து என்ன பண்ணுறாரு, யோகி பாபு இந்த மாதிரி போலி ஆதார் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறாரு. இவர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏரியாவில் குடி வைக்கிறார். அங்கே குடி வைக்கிற அவருடைய வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரராக இருக்கார். இவங்க வந்து ஒரு வழியாக சமாளித்து அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த காலனியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் இவர் அன்பாக வந்து பழகுறாங்க. இலங்கை தமிழ் பேசுகிறாங்க. சில பேர் இவங்க இலங்கை தமிழ் பேசுகிற இடத்துல வந்து இவங்க மலையாளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில பேர் அந்த மலையாள தமிழ்னு சில பேர் நம்புகிறாங்க. இப்படியா இந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அப்போது என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஃபேமிலி என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது யார் இந்த ஃபேமிலி வந்து உள்ளே வர்றதுக்கு உதவி பண்ணாங்களோ அந்த போலீஸ்காரரை போய் பிடிக்கிறாங்க. நீ தானே இவங்களை இறக்கி விட்ட, இவங்க இந்த ஃபேமிலியை வந்து எங்கே யார் அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சசிகுமாரை தேடி அங்கே போலீஸ்காரங்க வர்றாங்க. இவங்க இந்த ஃபேமிலியை கேப்சர் பண்ணாங்களா, இந்த குண்டு வெடிப்புக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படத்துக்கு எதற்காக டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வச்சாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து ஃபேமிலின்னு வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது தலைப்பு வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த படத்தினுடைய ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. இலங்கையிலேருந்து வரக்கூடியவங்க 2 விதமாக வருவாங்க. ஒன்று ப்ராப்பராக விசா எடுத்து வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கி நமக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு போவாங்க. 2வது இவங்க வந்து மெடிக்கல் பர்பஸுக்காக வருவாங்க. இது 2ம் இல்லை அப்படின்னா அங்கே உள்நாட்டு போர் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2வது வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே பொருளாதார நிலைமை ரொம்ப நெருக்கடியாக இருந்தது அப்படின்ற காலகட்டத்தில் வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எதனால் இதுக்குள்ளே வந்தாங்கன்ற காரணம் வந்து தெளிவாக இன்னும் ஆழமாக சொல்லப்படலை. நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து அந்த இடம் நமக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. அதனோட நம்மளால் ஒன்ற முடியல. சரி வர்றாங்க, இதே அப்படியே நம்ம ரிவர்ஸில் பார்த்து இவங்க ஒரு கொங்கு தமிழ் பேசியிருந்தாலோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு மலேசியன் தமிழ் பேசியிருந்தாலோ நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வந்திருக்காது. ஏன்னா இலங்கை தமிழ் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா இலங்கைக்கான பின்னணியை நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம சர்வசாதாரணமாக சென்னை தமிழ் பேசுகிறவங்கள இங்கே பார்க்கலாம், மதுரை தமிழ் பேசுகிறவங்கள பார்க்கலாம். இலங்கை தமிழ்ன்றது வேறு ஒரு நாட்டினுடைய தமிழ். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பின்னணி, எதனால் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் அபிஷேக் இந்த படத்தில் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சு அவங்களுடைய கேரக்டருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், இந்த ஃபேமிலியோடு அவங்க எப்படி பழகுறாங்க அப்படின்னு, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ராதாமோகனோட டச் இருக்கும். ராதாமோகன் இயக்கிய வந்து அந்த காற்றின் மொழி இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவங்க அந்த ஒரு வீட்லேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ இருக்கக்கூடியவங்களுடைய அந்த மற்ற கேரக்டரை வச்சு அதோடைய ரோல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் பாஸ்கருடைய ரோலு, அதே மாதிரி இளங்கோ அவர் நடிக்கிறார் இல்லையா, அவருடைய ரோலு, இந்த மாதிரி நிறைய கேரக்டர். அங்கே ஒரு பையன் டேரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு பையனா, அவருடைய ரோல். இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா, இவங்க வசிக்கக்கூடிய இடத்த வந்து தனித்தனி வீடுகளாக காட்டுறாங்க. இதே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு 5 வீடாக
இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பாண்டிங் இயல்பாகவே நடந்திருக்கும், அதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து அமைஞ்சிருக்கும். கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானா, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கை. ஆனால் ஒரு காலனியில் ஒரு ஏரியாவில் தனித்தனி வீடு அப்படிங்கிற போது இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாக சொல்லியிருக்கலாமோ, இல்லை இவருடைய அந்த லொக்கேஷனை மாற்றி வச்சுருக்கலாமோ, ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்டோர் வீட்லேயோ வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்ல தோணுது. அந்த மாதிரி நினைக்க நமக்கு தோணுது. ஓகே, ஓரளவுக்கு அந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த கேரக்டருக்காக அவர் மெனக்கெட்டிருக்காரு. எப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் கூட அதிகமாக ஆழமாக காட்டல. அவர் சசிகுமார் அவங்க குடும்பம்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இவங்களுடைய கேரக்டர் இருக்குது இல்லையா, இளங்கோருடைய ஒய்ஃபாக வரக்கூடியவங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா ஆழமாக வந்து அவர் யோசிச்சிருக்காரு. சசிகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. சமீப காலங்களில் அயோத்திக்கு அப்புறம் சசிகுமார் ஓரளவுக்கு ஒரு ஆழமான கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நல்லாவே நடிச்சிருக்காரு. அப்போ சிம்ரன் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இந்த தம்பதிகளுக்கு பையங்களாக வர 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் வந்து 2வது பையன் நடிக்கக்கூடிய வந்து சின்ன பையன் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பாடல்கள் நல்லா இருக்குது. பின்னணி இசை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த கதைக்கு இன்னும் வந்து ஒரு பின்னணி இசை வந்து ஆழமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து முழுக்க வந்து ஒரு உணர்வின் அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு படம். முதல் பாதி ஆவரேஜாக இருக்குது. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருக்காரு அவர் ஓரளவுக்கு. முதல் பாதியில் இருக்கக்கூடிய சில குறைகளும் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய சில காட்சிகளும் வந்து கடைசி 2ஆம் பாதியில் கடைசி 20-25 நிமிஷத்தில் கொஞ்சம் நமக்கு அதை நெருக்கி பிடிச்சி படத்தை பார்க்க வைக்குது. இந்த படம் ஓரளவுக்கு எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த ஆபாசமும் இல்லாமல் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தில் சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தோடு இந்த படம் ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலியாக. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.